எருசலேம் சென்று சேர்ந்தபின் சூசையப்பர் ஒரு வயதான மனிதரை மரியாவிடம் அழைத்து சென்று, இந்த மனிதரும் நீங்கள் போக வேண்டிய எபிரோன் வழியாக போகிறார். எலிசபெத் அம்மா வாழ்றது எபிரோன் என்று சொல்லக்கூடிய ஊர்ல தான். ஆதலால் உங்கள் உறவினரிடம் செல்ல நீங்கள் தனியே அதிக தூரம் பயணம் செய்ய வேண்டி இராது. இவரை எனக்கு தெரியும், நீங்கள் இவரை நம்பலாம் என்றார். மரியா அந்த முதியவரோடு புறப்பட்டு சென்றார். சூசேப்பருடைய மௌனத்துக்கு நேர்மாறாக அந்த மனிதர் இடைவிடாமல் பேசிக்கொண்டே சென்றார். பல காரியங்களில் அக்கறை காட்டினார். மரியா பொறுமையுடன் அந்த முதியவருக்கு பதில் சொல்லிக் கொண்டே சென்றார். அந்த முதியவருக்கு காதும் மந்தமாக இருந்ததால் மெல்லிய குரலிலேயே வழக்கமாக பேசும் மரியா அம்மனிதருக்கு கேட்கும்படி வழி நெடுகிலும் சத்தமாய் பேசிக்கொண்டே சென்றார். எலிசபெத் அம்மாளின் வீடு சென்று சேர்ந்ததும் எலிசபெத்தின் வீட்டு வேலையாளிடம் மரியா, நான் சுவக்கீனின் அன்னாளின் மகள் மரியா, என் ஊர் நாசரேத், எஜமானரின் உறவினர் என்று சொன்னார். அந்த வீட்டு வேலையாள் தலைபணிந்து மரியாவை வரவேற்றார். தொடர்ந்து அம்மனிதர் மரியாவிடம் சொன்ன வார்த்தைகள், ஓ, இந்த வீட்டிற்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியும் அதிர்ச்சியும்! மலடியா இருந்தவளுக்கு பரலோகம் ஒரு மகவை தந்திருக்கிறது. கடவுள் வாழ்த்தப்படுவாராக. ஆனால் 7 மாதங்களுக்கு முன் செக்கரியா எருசலேமில் இருந்து ஊமையாக திரும்பி வந்தார். இப்போது அவர் சைக்கிளைகளால் அல்லது எழுதி காட்டி தம்மை புரிந்து கொள்ள வைக்கிறார். ஒருவேளை இது ஏற்கனவே உமக்கு தெரிந்திருக்கும். என் எஜமானி இந்த மகிழ்ச்சியிலும் இந்த கஷ்டத்திலும் உமக்காக, அதாவது மரியாவுக்காக மிகவும் ஏங்கி இருக்கிறார்கள். எப்போதும் அவர்கள் என் மனைவி சாராளிடம், அதாவது அந்த வீட்டு வேலையாளின் மனைவி பேர் சாரா,